Hello friends, welcome to our channel Omai Thagaval. நம்ம பாத்தீங்கன்னா இங்க cruiseல செம்மையா ஃபேமிலியோட ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ நம்ம வந்து எல்லாமே செக்யூரிட்டி எல்லாம் முடிச்சி இப்ப cruise வந்து ப்ராப்பரா போர்ட் பண்ணி ரூமுக்கும் போயிட்டு இப்ப ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு தான் டே 1 எம்பார்கேஷன் டே அப்படிம்பாங்க. அதாவது இந்த மொமெண்ட் வரைக்கும் நம்ம ஷிப் இன்னும் டெர்மினல்லே தாங்க இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து கிளம்பிரும். சோ அந்த கிளம்புற அந்த மொமெண்ட் வந்து செம்மையா வந்து என்ஜாய் பண்ணி அது ஒரு செலிப்ரேஷனா வந்து ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணுவாங்க. நம்ம அந்த செயலவே பார்ட்டி அப்படிங்கிற அந்த பார்ட்டி போய் அட்டெண்ட் பண்ண தான் இப்போ போயிட்டே இருக்கோம். இந்த செயலவே பார்ட்டி வந்து 18th டெக்ல நடக்குது. அதாவது டாப் மோஸ்ட் டெக் ஆஃப் த க்ரூஸ்ல தான் நடக்குது. பட் நம்ம அங்க மேலே போறதுக்கு முன்னாடி கீழே இங்க 5th டெக் தான் இப்போ வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து நிறைய போட்டோகிராஃபி ஸ்பாட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஸோ நம்ம நின்று நம்மளும் பர்சனலா போட்டோஸ் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைமே இந்த க்ரூஸோட கம்பெனி பீப்புளே வந்து நம்மளையும் வந்து பிக்சர்ஸ் அண்ட் போட்டோகிராஃப்ஸ் எடுத்துட்டே இருப்பாங்க. ஃபைனலா வேணும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச போட்டோஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆத்விக் பாருங்க இதுக்கு தான் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ இந்த போட்டோஸ் எல்லாமே ஃபைனலா நம்மளோட ஆப்லயே வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ நம்ம அங்கிருந்தே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த க்ரூஸ் அப்படின்ட்டு இல்லைங்க, எந்த க்ரூஸ் நம்ம டிராவல் பண்ணாலுமே அவங்களோட வந்து ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு எந்த டெக்ல என்ன ஈட்டரி ஸ்பாட்ஸ் இருக்கு, எதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி பிளஸ் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு இருக்கு, எத்தனை ஷோஸ் இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு டைம் வாரியா தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஐட்டினரி வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ஜூஸ்க்கான ஒரு செப்பரேட் பேக்கேஜ் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஜூஸ் ஸ்டேஷன் அங்கங்கே இருக்குங்க, எல்லா டெக்லையுமே இருக்கு. எங்கனாலும் நம்ம வந்து ஜூஸஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இதே டெக்ல வந்து கேவ் ப்ரொமினேட் அப்படின்ட்டு இந்த ஷாப் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. என்னன்னா 24/7 நீங்க எப்போ வந்தீங்கனாலும் இங்க என்னனாலும் வாங்கி சாப்பிடலாம். எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியா நம்மளோட டிக்கெட்ல இன்க்ளூடட் தான் இது. ஸோ இங்க மெயினா என்ன இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கஸ்டர்ட்ஸ், கேக்கு, சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு காஃபி அண்ட் ஜூஸஸ் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ் கட் ஃப்ரூட்ஸ் வந்து செம்மையா இருக்குங்க. அப்படியே சில்லுன்னு வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு பைனாப்பிள், கிரேப்ஸ், அதுக்கப்புறம் எல்லா டைப்ஸ் ஆஃப் மெலன்ஸ் எல்லாமே செம்மையா கட் பண்ணி அந்த பாக்ஸஸ்ல வச்சிருக்காங்க. எவ்வளோ நாளும் நம்ம வாங்கி சாப்பிடலாம். ஸோ நான் வந்து ஒரு ஃப்ரூட் டார்ட் வாங்கியிருக்கேன். ஆத்விக் வாட்டர்மெலன் பிளஸ் பிரஜேஷனா கிரேப்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாமே அத்தனையுமே இன்க்ளூடட். திஸ் இஸ் ஆல் இன்க்ளூடட் இந்த ப்ரைசிங் இல்லையா. ஸோ இந்த கேவ் ப்ரொமினேட் இங்கே ஆக்சுவலாக என்னென்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்படி வாங்க யாரோ வராங்க. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஒரு சில ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நம்ம பே பண்ணோம். பட் இதெல்லாம் வந்து ஃபுல்லி இன்க்ளூடட். லைக் நம்ம எப்போ வேணாலும் எது வேணாலும் லைக் எல்லாமே வந்து காஃபி, ஜூஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எதுனாலும் எப்போனாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் வேணுமா? எடுக்கலாம், சாப்பிட்டு எடுக்கலாம். நம்ம ஃபேமிலியோட ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அட் த சேம் டைம் வெக்கேஷனும் நல்லா ஃபன் பண்ணணும்னா அது கண்டிப்பாக ஒரு க்ரூஸ் வந்து ஒரு செம்ம சாய்ஸ் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயங்கர ராயல் ஃபீல் கிடைக்கும். ரீசன் வந்து எல்லாமே உங்களுக்கு லாவிஷாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அந்த ஆம்பியன்ஸும் வந்து உங்களுக்கு ஒரு வேற லெவல் ஃபீல் தரும். எல்லாத்தோட த மோஸ்ட் ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா இங்கே அவங்க கொடுக்குற ஹாஸ்பிட்டாலிட்டி தான். ஸோ அப்படி வந்து நம்மளுக்கு ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் எது கேட்டிங்கனாலும் உங்களுக்கு இங்கே நடக்கும். ஸோ அந்த ஒரு விஷயமே நமக்கு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை தரும் ஓவராலா. பூல் டெக்கு போங்கப்பா, கப்பலின் அடுத்த உலகத்துக்கு வந்தாச்சு. வாவ் வாவ் வாவ், என்னப்பா இது, என்ன நடக்குதுங்க? ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? அங்க பாருங்க ஸ்லைட்ஸ்லாம் பாருங்க. அங்க பாரு ஸ்லைட் பாரு. வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் க்ரூஸ் ஷிப்போட டாப் மோஸ்ட் டெக்குக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து பார்த்தா ஆத்விக்லாம் தலையும் புரியல காலும் புரியல. அவ்வளோ ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வந்து கொட்டி கிடக்கு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்விம்மிங் பூல்ஸ் மட்டுமே வச்சுருக்காங்க. ஒன்னொன்றும் ஒவ்வொரு டைப் மாதிரி. அதாவது ரெசார்ட் ஸ்டைல் பூல்ஸு, பீச் பூலு, கிட்ஸுக்குன்னு தனி பூலு, அதுக்கப்புறம் அடல்ட்ஸ்க்குன்னு தனி பூல்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இதையும் தாண்டி எக்கச்சக்கமான வாட்டர் ஸ்லைட்ஸ்லாம் கூட இருக்குங்க. எல்லாமே ஒன்று பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்திருக்கோமா இல்லை உண்மையிலேயே கப்பலுக்குள்ளார தான் நிற்கிறோமா அப்படிங்கிறது நமக்கே ஒரு டவுட் வந்துருது. பெரிய
பெரியவங்க குழந்தைங்க அப்படின்ட்டு வயசு வித்தியாசமே இல்லாம எல்லாருமே செம்மையா இறங்கி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் பார்த்தாலே நமக்கே வந்து அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளோட க்ரூஸ் ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க டெர்மினல்ல இருந்து. ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ற மொமெண்ட்டை தான் வந்து சேல் அவே பார்ட்டி அப்படின்ட்டு ஒரு செலிப்ரேஷன் இங்க நடக்கும். இந்த கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ரூஸ் அப்படின்ட்டு இல்லை, எந்த க்ரூஸ் நீங்க வேர்ல்ட்ல போனீங்கனாலும் அந்த ஸ்டார்ட் பண்ற மொமெண்ட் வந்து டெஃபினட்டா இந்த சேல் அவே பார்ட்டி அப்படின்ட்டு உங்களுக்கு டாப் டெக்ல நடக்கும். My name is Mark. I'm proud to be your newest ship in the Royal Caribbean family. Not just the newest ship, but we've got brand new game shows, brand new events, and brand new parties, and a huge entertainment team to keep you dancing and entertained. But right now, we're going to get the 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Utopia, it's party time! I'm going to ஃபைனலி நம்மளோட க்ரூஸ் ஷிப் போர்ட்லேருந்து கிளம்பிருச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் அது பஹாமாஸை நோக்கி தான் இப்போ நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கோம். இந்த நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 days வந்து நம்ம ஓஷன்லேயே தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நடுவில் வந்து 2 ஐலாண்டில் வந்து இந்த ஷிப்பை வந்து டாக் பண்ணி ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ளாரிடா யூஎஸ்ஏல இருந்து நம்ம பக்கத்து கண்ட்ரியான பஹாமாஸ் போறனால இதுவே வந்து ஒரு இன்டர்நேஷனல் டிராவல் தான் இப்போ நம்ம பண்றது. பஹாமாஸ்ல இருக்க ஐலாண்ட்ல ஷிப் நிற்கும் போது நம்ம விருப்பப்பட்டா இறங்கிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஷிப்புக்குள்ளாரியே இருந்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். Great, because right here with me I have all the way from China, we have Sasha. It's kind of funny when you give yourself a chance. Funky Barbie, it's giving me confidence. Ooh, I wanna party, I'm gonna dance. And let's be naughty, a dance is not a sin. Smells like money. Let me see you jump, and we are here to party. இங்க என்ன அப்படின்னா நமக்கு டான்ஸ் தெரிஞ்சாதான் ஆடணும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. நமக்கு என்ன ஆட வருதோ நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா ஆடலாம். நம்மளை ஜட்ஜ் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா அவங்கவுங்க ஒரு உலகத்துல தனியா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு மாதிரி ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு இந்த சேல் அவே பார்ட்டி இன்னைக்கு. இங்கே மேல் டெக்கில் மட்டும் வந்து 10 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஒவ்வொரு பூலுக்கு பக்கத்துலேயுமே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லவுஞ்ச் அண்ட் பார் செட்டப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எங்கேனாலும் நம்ம என்னன்னாலும் ஆர்டர் பண்ணி வாங்கி குடிச்சிக்கலாம். அடுத்ததான் இங்கே இருக்க மக்கள் வந்து வயசு வித்தியாசமே இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரெயின் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த டாப் டெக் ஃபுல்லாகவே வந்து ஒரு ரவுண்டு வந்துட்டோம். ஸோ இது ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ப்ளஸ் வந்து நிறைய இடத்துல வந்து ராயல் கரீபியன் கம்பெனியோட கேமராமேனே
வந்து நம்மள ஷூட் பண்ணிட்டும் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து யூடியூப்காக வீடியோ எடுக்கிறோம், பட் அவங்க வந்து ஜென்ரலாக வந்து ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வந்து அங்கே மெயினாக இருக்க அந்த டிஸ்பிளேயில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதுக்காக வந்து எல்லாருமே வந்து அந்த கேமரா முன்னாடி போய் வந்து டான்ஸ் பண்ணோன்னா நம்மளோட பிக்சரும் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் அப்படின்ட்டே வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்களும் வந்து அதுதான் ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக அது கடைசியாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாருமே டான்ஸ் பண்ணுறது அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளேவும் வந்துருச்சு. Right foot again, left foot again, right foot, let's stop, left foot, let's stop, and freeze! Everybody clap your hands! Let me get your hands! Check it out, y'all. Let's go down, ஆதிக் மட்டும் இல்லை, நான் என்னோட தம்பி ப்ளஸ் என்னோட ஹஸ்பண்ட் எல்லாருமே இறங்கி செம்மையாக வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக ஆடுறோமா அப்படின்ட்டுலாம் இல்லை, ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச 2-3 ஸ்டெப்பை தான் அவங்க திருப்பி போட்டுட்ருப்போம். பட் செம்ம ஃபன்னாக இருக்குது. இங்கே அவங்களுமே வந்து நமக்கு ஒரு சில சிம்பிள் ஸ்டெப்ஸ்லாம் அவங்க போடுற மியூசிக் அண்ட் பீட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்து ஃபாலோ பண்ணி கூட நம்ம ஆடலாம். எல்லாத்தோட என் ஹஸ்பண்டை பார்த்தீங்கனாலே தெரியும், யார் என்ன டான்ஸ் ஆடினா நமக்கு என்ன, நமக்கு தெரிஞ்ச குத்து டான்ஸே ஆடுவோன்னு சொல்லி ஆடிட்டு செம்மையாக காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இங்கே. செய்லவே பாட்டின்னு ஊஞ்ச பாடு இல்லை, பயங்கரமாக எல்லாம் வந்து செம்ம பீக்கில் போயிட்டுருக்கு. பட் நம்ம இன்னொரு சைட் ஆஃப் த சேம் டெக்கில் தான் நடந்து வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ஸ்பிளாஷ் அவே பே மாதிரி வச்சுருக்காங்க. எங்கே போகிறது எதை விளையாடுறது அப்படிங்கிறதா எங்கள் பசங்களுக்கு ஆக்சுவலாக கன்ஃபியூஷனே. ஏன்னா எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. முக்கியமாக இங்கே வந்து நிறைய வாட்டர் ஸ்லைட்ஸ் இருக்குது பாருங்கள். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்றா வந்து அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த சைடு வந்து லைனில் நின்றுட்டுருக்கோம். be chillin' with my shorty, got the crib on karate, keep up, little baby, that's a kickback. Can't flex on a nigga living hate free, but he say real, but I know that nigga can't be. Pay a nigga up for the late fee, hit her from the side till I get home safely. Got 3 chains on me, neck strong, and a bitch checks long, and a bitch I'm up now. And I make little baby feel good in the hood, round you, shorty can't put a cup down. Glide through your hood like
மொத்தமாக இங்கே 3 to 4 வாட்டர் ஸ்லைட்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்றுமே ஹைட் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த த்ரில்லிங் எஃபெக்ட்டும் வந்து நமக்கு மாறுது. முக்கியமாக என்னென்னா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா நம்மளோட கப்பல் வந்து இப்போ நடுக்கடலில் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ இந்த டைமில் மேலே டாப் டெக்கில் இருந்து நம்ம இந்த வாட்டர் ஸ்லைட்லலாம் பண்ணும்போது ஒரு மாதிரி டெஃபினட்டாக ஒரு வேறு லெவல் ஃபீலாக இருக்குங்க. ஒரு வாட்டர் ஸ்லைட் விடாமல் எல்லாமே நாங்கள் ஆத்விக் முதற்கொண்டு போய் பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த சைடு வந்து திருப்பி நடந்து வந்தோன்னா இன்னும் டான்ஸ் பார்ட்டி முடிஞ்ச பாடு இல்லை. எல்லாரும் வந்து செம்மையாக ஆடிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆத்விக் வந்து இப்போ வந்து நிறைய பூல்ஸ் வந்து நம்ம ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஜக்கூசி மாதிரி ஒரு டைப் ஆஃப் பூல் தான். ஒரு ஹாட் டப் இது ஆக்சுவலாக நல்ல வார்மான வாட்டர் அதுவும் ப்ளஸ் வந்து முக்கியமான ஹைலைட்டே அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து உங்களுக்கு கிளாஸில் வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ இங்கே நின்றுட்டு நம்ம கீழே நடக்கிற அந்த பூல் பார்ட்டியை ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வியூவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா இப்போ நம்ம கடலுக்குள்ளார அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கனால அந்த காற்றுக்கு வந்து நமக்கு குளிர தாங்க செய்யுது. அதனாலே இங்கே பாருங்கள் எவ்வளோ குழந்தைங்க இந்த ஹாட் டப்குள்ளார வந்து இருக்காங்கன்ட்டு. இதுக்குள்ளாரே அதுவும் டான்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படின்னா இந்த ஒரு இடம் மட்டும் இல்லைங்க, ஈவன் எல்லா கார்னர்ஸ் ஆஃப் த ஷிப்லேயுமே வந்து இந்த மாதிரி ஹாட் டப்ஸ் வந்து இருக்குது. நம்மளோட சேலவே பார்ட்டிலாம் ஃபன்ஃபில்டாக செம்மையாக முடிஞ்சிட்டு இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகி க்ளோத்ஸ் எல்லாமே மாற்றிட்டு இப்போ திருப்பி வந்து நம்ம எலிவேட்டர் எடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா நம்மளோட டாப் டெக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஈவினிங் டைமு, அதனால் இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு சன்செட் வந்து செம்மையாக தெரியும் அப்படின்னாங்க. ஆல்ரெடி வந்து நடுக்கடலில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ திருப்பி இந்த டாப் டெக்கே வந்திருக்கோம். ஆனால் கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த டாப் டெக் வந்து எப்படி கோலாகலமாக மக்கள் எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பெருசாக கூட்டமே இல்லை. நம்ம தான் வந்து சன்செட் பார்க்க வந்திருக்கோம். மித்த மக்கள் எல்லாருமே இப்போ ஈவினிங் டைம் ஆக அவங்கவுங்க ரூமில் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. இல்லைனா கீழே வந்து இன்னும் நிறைய ஃபன்ஃபில்டான ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு. நிறைய ஷோஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட அட்டென்ட் பண்ண போவாங்க. இப்போ எக்ஸாக்டாக வந்து நம்ம 16th டெக்கில் தாங்க இருக்கோம். ஸோ இங்கே மெயினாக வந்த ரீசன் வந்து ஆத்விக்காக தான். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கோர்ட்டே இருக்குது. லைக் உங்களுக்கு பிக்கிள் பால் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட் அப்படின்ட்டு தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க. இங்கே மெயினாக இப்போ வந்து என்னென்னா குழந்தைங்களுக்காகவே வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சாக்கர் டோர்னமெண்ட் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண தான் இப்போ ஆத்விக்கை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கோம். அவனும் விளையாட ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் நின்று நம்ம ஆத்விக் விளையாடுறத தாங்க பார்த்துட்டு இருந்தேன். பட் அவன் வந்து கம்ப்ளீட்டாக அந்த கேம் வந்து முடியறதுக்கு 45 minutes சாலிடாக ஆகும். சரி ஓகே அவன் விளையாடிட்டோன்னு நம்ம இந்த சைடு வந்து பார்க்கலான்ட்டு வந்தேன். இங்கேருந்து கடலை பார்க்குறதுக்கு என்ன மாதிரி ஒரு வியூவாக இருக்குது. லைக் ஏதோ கடலுக்குள்ளார ஒரு 30 அடி மாடியிலேருந்து கீழே கடலை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்க. அடுத்ததான் இங்கே வந்து ஒரு டேபிள் டென்னிஸ் கோர்ட் கூட இருக்குங்க. இங்கே குழந்தைங்க பெரியவங்க அப்படின்ட்டு எல்லாருமே ஆக்சஸ் பண்ணி விளையாடலாம். 24 hours வந்து ஓப்பன் தான். நீங்கள் எப்போ நினச்சிங்கனாலும் வந்து விளையாடிட்டே இருக்கலாம். சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இப்போ நடந்து வந்துட்டோங்க. இப்போ எப்படின்னா வந்து நம்ம எக்ஸாக்டாக ஷிப்போட பேக் எண்டில் டாப் டெக்கில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து அந்த சன்செட் வியூவும் வந்து பக்காவாக நமக்கு பயங்கரமாக தெரியுது. சன்ரைஸ் அண்ட் சன்செட் வந்து ஒரு நார்மலாக தினம் நடக்கிற ஒரு விஷயம்தான். பட் நடுக்கடலில் இருந்து அந்த சன்செட்டை பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட்டை அட்லாண்டிக் ஓஷன்லேருந்தே வந்து ஒரு பயங்கரமான வியூவில் பார்த்து முடிச்சாச்சுங்க. மனசுக்கே அவ்வளோ சந்தோஷமாக திருப்தியாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டார்க் ஆகுது. ஈவினிங் டைம் ஆக கப்பலில் ஃபுல்லாகவே நம்ம க்ரூஸ் ஷிப்பில் ஃபுல்லாக லைட்ஸ் போட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஷிப்பே பார்க்கறதுக்கு இன்னும் பயங்கரமாக வேறு லெவலில் இருக்குது.
இப்போ அடுத்ததாக நம்ம க்ரூஸில் வந்து 5th டெக்கு தாங்க இறங்கி வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து லைட்டிங்ஸ்லாம் போட்டு பார்க்கவே அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது. ஏதோ ஒரு ஈவினிங் கிளப்குள்ளார வந்த மாதிரி இருக்குது. ஹோல் ஷிப்பே இதே ஒரு ஃபீல் அண்ட் எஃபெக்டில் தாங்க இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த மாதிரி க்ரூஸில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளோட ரெகுலரான மொபைல் டேட்டா எதுவுமே வந்து உள்ளே ஒர்க் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம நடுக்கடலுக்குள்ளார ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் அண்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இங்கே இருக்க க்ரூஸே வந்து அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் வைஃபை கனெக்ஷன் வந்து நமக்கு தராங்க. ஸோ ஆனால் அது வந்து நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எதுக்கு வாங்கணும், அது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு, அதாவது ஒரே ஒரு மொபைலுக்கு மட்டும் அந்த கனெக்ஷன் வந்து வாங்கியிருக்கோம். ஜஸ்ட் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி யாருக்காவது காண்டாக்ட் பண்ணுன்னா நமக்கு தேவை அப்படின்றனால ஒரே ஒரு மொபைலுக்கு மட்டும் தான் நாங்கள் கனெக்ஷன் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து நமக்கு டின்னர் டைம் வந்துருச்சுங்க. ஸோ இன்றைக்கி டின்னர் வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான பிளேஸில் போய் சாப்பிட போகிறோம். மை டைனிங் ஏரியா அப்படின்ட்டு ஒரு ப்ராப்பரான டைனிங் ரூமில் போய் உட்காந்து வந்து சாப்பிட போகிறோம். புஃபே மாதிரி கிடையாது. பட் இதுக்கு வந்து நம்ம முன்னாடியே வந்து நம்ம ஸ்லாட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். அதாவது நமக்கு நம்ம ஃபேமிலிக்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டேபிள் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாள் டின்னருமே வந்து நமக்கு அதே டேபிள் வந்து நமக்கு வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது இந்த கான்செப்ட் அண்ட் கல்ச்சர் வந்து இந்த க்ரூஸ் அப்படின்ட்டு இல்லை, எல்லா க்ரூஸ்லையுமே இதே மாதிரி தான் டின்னருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இதையும் தாண்டி நீங்கள் ஜென்ரலான நார்மல் புஃபேல அங்கேயும் போய் எடுத்து சாப்பிட்லாம். கெஸ்ட் வித் ரிசர்வேஷன்ஸ்னே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மை டைனிங் ரூமில் போய் நம்ம டின்னர் சாப்பிடணுன்னா கண்டிப்பாக நம்ம ரிசர்வ் பண்ணியிருக்கணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேமிலிக்குமே வந்து எல்லா நாளுக்குமே வந்து இங்கே வந்து டேபிள் ரிசர்வ் பண்ணியிருக்கோம். இங்கே என்னென்ன மெனு இன்றைக்கி சர்வ் பண்ணுறாங்க, ப்ளஸ் என்ன ஷெஃப் ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கேயே வந்து டிவியில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணனால நம்மளை வந்து ஸ்பெஷலாக வந்து அழைச்சிக்கிட்டு நம்மளோட டேபிளுக்கு தான் இப்போ வந்து இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. பேசிக்லி சர்வீஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் சொல்ல வார்த்தையே இல்லை. நமக்கே வந்து ஒரு ஏதோ கிங் அண்ட் குவீன் ஃபீல் வந்துடும். அந்த அளவுக்கு வந்து நம்மளை தாங்குன்னு வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து என்ன வேணும்னு கேட்டு வந்து செய்வாங்க இங்கே க்ரூஸ்குள்ளார. ஸோ அந்த லக்ஸூரியஸ் ஃபீலை அனுபவிக்கிறது தான் இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸே. நம்ம வந்து எக்ஸாக்டாக இப்போ டெக் 3ல தாங்க இருக்கோம். பட் இந்த மை டைனிங் ரூம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு இடம். 3 ஃப்ளோரை கனெக்ட் பண்ணி இருக்கிற இந்த ஹோல் ஸ்பேஸ் தான் மை டைனிங் ரூம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஃபேமிலிக்கான எக்ஸ்க்ளூசிவ் டேபிளுக்கு வந்து உட்காந்தாச்சுங்க. ஸோ அடுத்த 3 நாள் 4 நாள் வந்து நம்ம இந்த மை டைனிங் ரூமுக்கு வந்தோன்னா இதே டேபிளுக்கு நம்ம வந்தால் போதும். ஸோ அதே மாதிரி வந்து டேபிள் மட்டும் இல்லாமல் ஈவன் சர்வர் கூட வந்து சேம் சர்வர் தான். அவர் தான் நம்மளை வந்து கம்ப்ளீட்டாக வந்து டேக் ஓவர் பண்ணி என்ன வேணும்னாலும் அவர் வந்து செஞ்சு கொடுப்பாரு, எல்லாமே கவனிப்பாங்க. டின்னர் வந்து நம்ம இங்கே சாப்பிடாம ரெகுலர் புஃபேலையும் போய் சாப்பிட்லாம். பட் இங்கே வந்து சாப்பிட்றது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு ராயல் ஃபீல் நமக்கு தரும். ஏன்னா ஷெஃபே வந்து நமக்கு தேவையான ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாமே குக் பண்ணிட்டு வந்து நம்ம டேபிள்லேயே வந்து சர்வ் பண்ணுவாங்க. ப்ளஸ் நமக்கு என்ன கஸ்டமைசேஷன்ஸ் வேணும்னாலும் கம்ப்ளீட்டாக 100% வந்து பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ஒரு சில பிரெட் வெரைட்டிஸ் அண்ட் சூப் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு சர்வ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ்டட் டொமேட்டோ சூப் தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. முக்கியமாக அந்த ப்ரெட்டோட வந்து நம்ம டிப் பண்ணி சாப்பிடும்போது தான் அதோட டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஆப்பிடைசர்ஸ்க்கு வந்து இது வந்து கிராப் கேக் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்லி வந்து கிராப்பில் செஞ்ச ஒரு கட்லெட் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு சாலடோட வந்து ப்ரெசன்டேஷன்லாம் பயங்கரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. Don't know how I can explain.
இது வந்து நாச்சோஸ் சிப்ஸ் தாங்க, பட் ஸ்பெஷாலிட்டி டிப்போட கொடுத்துருக்காங்க, ஸ்பினாச் அண்ட் ஆர்டிச்சோக் டிப் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன். இந்த சிப்ஸோட தொட்டு சாப்பிடும்போது பயங்கரமாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளோட மெயின் கோர்ஸ் மெனு நம்ம எப்படிலாம் ஆர்டர் பண்ணோம், என்னென்ன கஸ்டமைசேஷன்ஸோட ஆர்டர் பண்ணமோ ஸோ அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அரோமேட்டிக் சிக்கன் சாக் அப்படின்ட்டு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு இந்தியன் குவிசீனில் சேர்ந்த ஒரு டிஷ் தான். நமக்கு ரைஸ் வித் சம் சிக்கன் கறியோடு இருக்குது. ப்ளஸ் வந்து ஃப்ரைட் சிக்கன், அப்புறம் கார்ன் ஆன் த காப், அப்புறம் முக்கியமான ஹைலைட்டே இந்த ஃபிஷ் ஃபில்லே தான். போன்லெஸ் ஃபிஷ் தாங்க. ஸோ ஒரு மைல்டான ஒரு டாஸ் தான். நம்மள மாதிரி ஹெவி மசாலாஸ்லாம் இல்லை, பட் ஒரு க்ரீமி சாஸில் வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு காம்பினேஷன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப யூனிக்கா நல்லா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா ஃபுட் எல்லாமே டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்குங்க. அதுவும் வந்து நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்காந்து நம்ம என்ன கேட்டாலும் கொண்டு வந்து நம்ம டேபிளுக்கு தராங்க. முக்கியமா எந்த விதமான அர்ஜென்ட் ஏதோ அவசரம் எதுவுமே இல்லை. நீங்க எத்தனை மணி நேரம்னாலும் உட்காந்து இங்க பொறுமையா சாப்பிட்டுட்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து டிசர்ட்ஸ்க்கு வந்து ஒரு ராயல் சீஸ் கேக், அதுக்கப்புறம் ஒரு கீ லைம் பை அந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆத்விக் வந்து அவனுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸான ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் அவ்வளோதான் இல்லை, நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னாலும் நம்ம வாங்கி சாப்பிட்லாம். நாட் ஒன்லி ஃபார் டிசர்ட்ஸ், ஈவன் மெயின் கோர்ஸ் கூட அப்படி தான். நமக்கு இன்னொரு பிளேட் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் வாங்கலாம். பட் விஷயம் என்னென்னா நம்மளால் அவ்வளோ சாப்பிட தான் முடியாது. டின்னர்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக போர்ட் வாக் அப்படிங்கிற பார்ட் ஆஃப் த க்ரூஸ்க்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ இந்த சைட் ஆஃப் த க்ரூஸை வந்து நம்ம கொஞ்சம் சுற்றி பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எந்த இடத்துல நீங்கள் போய் நின்று பார்த்தீங்கனாலும் எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுது. இந்த போர்ட் வாக்ல நடுவில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்காக அழகான ஒரு கெரோசல் வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எங்கள் எல்லாருக்கும் செம்ம டெம்ப்டிங் ஆகிடுச்சு. குழந்தைங்க மட்டும்தானோன்ற மாதிரி ஃபஸ்ட்டு யோசித்தோம். அதுக்கப்புறம் அடல்ட்ஸும் வந்து ஏறலாம் அப்படின்னு சொன்னது தான். சரி எல்லாருமே நாங்கள் குரூப்பாக உள்ளே ஏறிட்டோம். பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக ரொம்ப கிட்டிஷாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் நாங்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஆத்விக்கும் வந்து அவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஏதோ வந்து எக்ஸிபிஷன் போன கணக்காக வந்து இங்கே கரோசலில் சுற்றிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள். அடுத்ததான் இப்போ நம்ம 16th டெக்கில் இருக்க ஒரு ஆர்கேட் கேம் விளையாடுற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ பேசிக்லி ஆத்விக்காக தான் வந்ததே. எங்கள் மாலுக்கு எங்கே போனீங்கனாலும் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடுறது தானே, இதை போய் இங்கே வரணுமான்றதுலாம் நாங்கள் யோசித்தோம். பட் அவனுக்கு வந்து க்ரூஸ்குள்ளார இருக்க ஆர்கேட் கேம்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு கேட்டான். சரி ஓகே உன் ஆசையை கெடுக்க வேணாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. பட் என்னென்னா இங்கே இருக்க ஆர்கேட் கேம்ஸ் வந்து இது வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. நம்ம இதுக்கு ஸ்பெஷலாக வந்து டிக்கெட்ஸ் மாதிரி பே பண்ணி வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். ஆக்சுவலாக க்ரூஸ்குள்ளார ஒரு ஹைலைட்டான ஃபன் என்ன அப்படின்னா, எங்கேயுமே நம்ம காசோ இல்லை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எதை கொடுத்தும் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் இல்லைனாலும் வந்து நம்ம ஜாலியாக இருந்துட்டு வரலாம். அது எப்படி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வேற எதுவும் இல்லைங்க, நமக்கு வந்து ரூமோட கார்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கார்டு தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஈக்குவலன் டு மணி அப்படின்னு கூட சொல்லுவேன். ஸோ நம்மளோட ரூம் கார்டை நம்ம எங்கே காமிச்சாலும் போதும், எனி கைண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அங்கே இருக்க ஷாப்பிங்காக இருக்கட்டும் இல்லை ரெஸ்டாரண்ட்ஸ் எங்கேனாலும் எதுனாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா ஃபைனலாக நம்மளோட ரூமை லிங்க் பண்ணி ஸோ அதில் தங்கியிருக்கவங்க என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே ஆட் பண்ணி நம்மளோட பில்லை வந்து சேர்த்துருவாங்க. அடுத்ததான் இப்போ ஒரு மிட் நைட்டே ஆயிடுச்சுங்க. ஆனால் ஒரு பியூட்டிஃபுல்லான ஷோ பார்க்க தான் இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஹோல் க்ரூஸ் ஷிப்லேயே இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்லுவேன். இந்த இடத்துக்கு பேர் வந்து அக்வா தியேட்டர் அப்படின்ட்டு. இந்த க்ரூஸ் ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹைலைட்டான ஒரு இடம் கூட. என்ன அப்படின்னா உங்களுக்கு தண்ணி மாதிரி வாட்டர் பிளாட்ஃபார்ம் மேலேயே நிறைய லைவ் ஷோஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து அவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருக்கும் பார்க்கவே. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணி காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷோ பார்த்துட்டு இருந்தால் கூட இந்த டைமில் கூட வந்து நமக்கு என்ன கைண்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்ட்டு கேட்டு அதை போய் எடுத்துகிட்டு வந்து நம்ம இருக்க சீட்டுக்கிட்டே வந்து சர்வ் பண்ணுவாங்க.
ஷோலாம் சூப்பராக பார்த்து முடிச்சாச்சுங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அது எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அடுத்ததாக எங்கே வந்திருக்கோன்னா க்ரூஸோட சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு மிடில் ஆஃப் த ஷிப்னு கூட சொல்லலாம். இங்கே வந்து ஒரு மிட் நைட் பார்ட்டி தான் இப்போ போயிட்டுருக்கு. பயங்கரமாக வந்து மக்கள் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு செம்ம ஃபன்னாக இருக்குது இங்கே வந்து பார்த்தாலே. க்ரூஸில் இந்த மிட் நைட் பார்ட்டி ஃபன் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. மிடில் ஆஃப் த ஷிப்பில் எல்லாருமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ வயசு வித்தியாசமே இல்லாமல் எல்லாருமே பாடிட்டு ஆடிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் நம்ம ஆத்விகா பாருங்கள் எவ்வளோ இன்வால்வ்டாக வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கான். இப்படிலாம் வீட்டில் நான் அவனை பார்த்ததே இல்லை. அவனுக்குமே இங்கே க்ரூஸ்குள்ளார வந்ததுலேருந்தே பார்க்குறேன் ஒரு பயங்கர ஹைப்பராக செம்ம எக்ஸைட்டடாக சுற்றிட்டு இருக்கான். ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு ஒரு ரேம்ப் வாக் மாதிரி வேற வந்து நடக்க சொன்னாங்க. ஸோ யாரெல்லாம் விருப்பமோ நம்ம ஜாயின் பண்ணி நடக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோட தம்பி, அதுக்கப்புறம் நான், ஆத்விக் எல்லாருமே வந்து இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் அப்படியே ஒரு ரேம்ப் வாக்கும் நடந்து பார்த்தாச்சு க்ரூஸ்குள்ளார. எல்லாருமே நாங்கள் ஃபேமிலியோட இந்த மிட் நைட் பார்ட்டி ஃபனில் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோமேன்னு பார்த்தா டக்குன்னு ஒரு ஆளை காணோம். பார்த்தா என் ஹஸ்பண்ட் தான் போய் பீட்சா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ராத்திரி 1 மணிக்கு வந்து இப்போ பீட்சா சாப்பிட்டுட்ருக்காங்க. விஷயம் என்னென்னா இங்கே பக்கத்துலேயே வந்து சொரண்டோஸ் அப்படின்ட்டு ஒரு பீட்சா ஸ்டால் கூட இருக்குது. அது வந்து உங்களுக்கு லேட் நைட் வரைக்கும் அன்லிமிட்டடாக வந்து பீட்சாஸ் வந்து சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால அங்கேயே இருக்கனால எனக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குன்னு அவங்க ஒரு பக்கம் வாங்கி சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க. டான்ஸ் பார்ட்டிலாம் சூப்பராக முடிஞ்சிருச்சு. இப்போ எங்கள் எல்லாத்துக்கும் பசிக்கவே ஆரம்பித்தனால நாங்களும் இந்த பீட்சா ஷாப்பில் போயிட்டு கொஞ்சம் சிக்கன் பீட்சா, சீஸ் பீட்சா, அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு கேஃப் ப்ரொமெனேட் அப்படிங்கிற கடையில் வந்து கொஞ்சம் டிசர்ட்ஸு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ரூமுக்கு தான் நடந்து வந்துகிட்டே இருக்கோம். அவ்வளோதாங்க, எல்லாம் செம்ம டயர்டாக இருக்கும். போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். இந்த டே க்ரூஸில் நமக்கு பயங்கரமாக போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே எப்படிலாம் இருக்குன்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். டில் தென் பாய்.